100க்கும் மேற்பட்ட கிளைகள் கொண்ட உங்கள் 5K கார் கேரில் இப்பொழுது நீங்களும் பிரான்ச்சைசி எடுக்கலாம். கால் 9159855555. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, பொன்னான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா, நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா, நான் பார்த்து நின்றேன் பொன்வானும் எங்கும் என் மின்னல் தோன்றுமா. ஒரு சீரியஸாக நாங்கள் வந்து ஒரு 7 years அப்படிலேருந்து நாங்களும் ஒரு டீச்சர் தேடிட்டு இருந்தோம். We could not find. We used to take him to many teachers. Problem is they will not understand him. ஒரு இடத்துல வந்து கை வாஷ் பண்ணுறதே பக்கத்தில் இருக்கிறவர் மேலே அவன் டேப்பை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டான். பக்கத்தில் இருக்கிறவர் மேலே வாட்டர் ஸ்ப்ளாஷ் ஆகிடுது. ஸோ வென் ஐ சே சாரி, ஏம்மா அவருக்கு தெரியாதா தண்ணி அடிக்கும் தெரியாதா? அடிக்கவும் தெரிஞ்சால் அந்த மாதிரி திறக்க மாட்டார். இப்போல்லாம் வந்துட்டு அந்த ஸ்பெஷல் நீட்ஸ் எஜுகேஷன், தெர் இஸ் அ லாட் ஆஃப் அவேர்னஸ். நார்மல் ஸ்கூல் ஹேவ் ஆர் இன்க்ளூசிவ். அப்போ அப்படி இல்லை. To give him it took us about until he was about 5 years ஒரு சாலிட் சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸ்கூல் பேக்கரியில் வந்து he was the master cutter for samosas. Okay. ஸோ ஒரு 300 samosas 400 samosaனாலும் half an hourல அவன் கட் பண்ணி கொடுத்துருவான். DotsMedia நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் யா நிவேதிதா சந்திரசேகர். ஸோ இன்றைக்கி நம்மளோட ஸ்பெஷல் இன்டர்வியூவில் நம்ம கூட சிங்கர் கார்த்தி அண்ட் ஹிஸ் மாம் ராஜேஸ்வரி இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் நிவேதிதா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ குட் டு see you in கார்த்தி ஓவர் இயர். ஸோ இட்ஸ் பீன் லாங் டேஸ் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் பீன் வெரி லாங். ஸ்டேஜில் பார்த்ததுக்கப்புறம் கார்த்தியை வந்து இப்போ தான் நான் வந்து பார்க்குறேன். எஸ் கிவன் இன் பிட்வீன் நீங்களும் நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்க. ஸோ ஹவ் இஸ் இட் கோயிங்? It's going well. It can get better. ஓகே. ஸோ நாங்கள் வந்துட்டு கார்த்திகை ஸ்டேஜஸில் பாடும்போது வந்துட்டு லிட்ரலாக we didn't find any difference between a normal singer and him. He's again blessed அப்படின்னு தான் நாங்கள் சொல்லணும். He has such a beautiful voice. ஸோ நீங்கள் ஸ்டேஜஸில் அவரை கூட்டிகிட்டு போகும்போது how do you prepare him? அவனுக்கு வந்து ஜென்ரலாக பாட்டு கேட்குறது வந்து பாட்டுங்கிறது அவனுக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம். ஸோ அதை வந்து அவனை கேட்க வைக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அவனை ஒன்றும் புஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆல் ஐ ஹேவ் டு சேஸ் இந்த ப்ரோக்ராமில் இந்த பாட்டு பாட போகிற கார்த்திக் அப்படின்னா அவனே பாட்டு டவுன்லோட் பண்ணிப்பான், அவனே லிரிக்ஸ் டவுன்லோட் பண்ணிப்பான், கேட்பான். ஸோ ஒரு லிரிக்ஸ் மட்டும் அவனுக்கு அந்த வார்த்தைகளோட அர்த்தம், இந்த காம்ப்ரிஹென்ஷன் வந்து அவனுக்கு ரொம்ப ரொம்ப லிமிட்டட்னால அந்த லிரிக்ஸோட ஃப்ளோ மட்டும் நான் சொல்லிக் கொடுப்பேன். சில சமயம் வந்து இட்டுட்டா அப்புறம் இந்த அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இப்போ வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் இந்த வாய்ஸ் கல்ச்சர் அந்த எக்ஸசைசஸ்லாம் பண்ண இஸ் இம்ப்ரூவ்ட் அ லாட். ஓகே. ஸோ எனக்கு வந்து மெயின் திங் இஸ் ஐ வில் மேக் ஹிம் ரீட் த லிரிக்ஸ். அந்த லிரிக்ஸ் படிக்கணும். அவன் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே படிப்பான். பட் இங்கிலீஷ் இஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக படிப்பான். இங்கிலீஷ் ஃபாஸ்டராக படிப்பான். ஸோ அந்த இங்கிலீஷில் தான் லிரிக்ஸ் வச்சுப்பான். அதனால் அவன் பாட்டு கேட்கணும். சில சமயம் வந்து நான் புதுசாக கேட்டாக்கா அந்த லிரிக்ஸ் பார்க்குறதே எனக்கு ஐ மேக் மிஸ்டேக்ஸ் அன்லெஸ் ஐ நோ த சாங். பட் அவன் எப்படியோ அதை மேனேஜ் பண்ணி அந்த மேட்ச் பண்ணி ஒரு மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் ஹி பை ஹார்ட்ஸ் மெமரைசஸ். ஜஸ்ட் ஒரு புதுசாக இருந்ததுனாக்க அவனை ஒரு ஃப்ளோ அவனுக்கு தெரியணும். இன்கேஸ் ஹி கெட்ஸ் ஸ்டக் சம்வேர் அதுக்கோசரம் லிரிக்ஸ் டவுன்லோட் பண்ணி நான் கொடுப்பேன். ஓகே, நைஸ். ஸோ இன்னும் questions-குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கேன் வி ஹேவ் கார்த்தி something to sing? Oh yes, definitely. I will start with something retro, or do you want him to sing his popular song? Anything is like okay for us. Avarku edhu comfortable we can do it. Edhu okay. Avanoda favorite song, the one that gave him so much of name, Wow Karthik ngra per vandu Kannana Kanni. Okay. So that's very close to all of us. So I'll make him sing that. Yeah, sure. Karthik, can you sing a few lines of Kannana Kanni? கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, பொன்னான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா, நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா, நான்
பார்த்து நின்றேன் பொன்வானும் எங்கும் என் மின்னல் தோன்றுமா தண்ணீராய் மேகம் தூரும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா பொன்னான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா ரியலி 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 நைஸ். தேங்க்யூ சொல்லு கார்த்திக். எனக்கு வந்து ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்கள், லைக் ஆட்டிசம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு இப்போ வந்து அவேர்னஸ் வந்து இருக்குது, ஹவ் டு இது. பட் ஃபியூ இயர்ஸ் பேக் வந்துட்டு அவ்வளோ பெரிய அவேர்னஸ் கிடையாது அண்ட் நிறைய பேர் வந்து அதை கேஷுவலாக எடுத்துக்கவும் மாட்டாங்க. உங்களுக்கு எந்த ஏஜில் வந்து கார்த்திக் இந்த மாதிரி அப்படின்னு உங்களுக்கு ரியலைஸ் ஆச்சு? கார்த்திக் வந்து when he was 2.5. ஓகே, 2.5 எங்களுக்கு வந்து அவனுக்கு ஸ்பீச் வரல அண்ட் ஐ கான்டாக்ட் இருக்கல. பட் வி தாட் லைக் ஓகே, கார்த்திக் இஸ் ஒன் ஆஃப் த ட்வின்ஸ் பை த வே. ஓகே. ஸோ அவனோட ட்வின் பிரதரும் அவ்வளோ பேச மாட்டான். ஸோ எங்களுக்கு ரொம்ப தெரியல, கண்டுபிடிக்க முடியல. ஸோ கேஷுவலாக ஒரு நாளைக்கு ஒரு மேகசீனில் ஒரு ஆர்டிக்கல் ஆட்டிசம் பற்றி பார்த்து ஸோ சம்திங் கிளிக்ட். அதுக்கப்புறம் தான் we took him to a pediatrician, we took him to a child psychologist, then he was diagnosed. ஸோ அந்த ஒரு விஷயம் கேட்கும்போது கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸ்க்குமே வந்துட்டு இட் இஸ் நாட் ஸோ ஈஸி. அவ்வளோ அது ஒரு ஹார்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். யூ ஹேட் டு டிசைட் சம்திங் ஆன் தட் மூமெண்ட் அப்படிங்கும்போது what did you do and what did Karthik's dad do? We were utterly shattered. அவ்வளோதான், அப்படி தான் சொல்லணும். ஏன்னா லைக் எவ்ரிதிங் வாஸ் கோயிங் ஸோ வெல் and like you know Karthik and Vignesh is the other boy's name. They were born after 8 years. So எல்லாருமே வந்துட்டு you have like God gave you a bonus அப்படின்னு, like twins, like you know we were like very happy. Karthik was a very good looking boy. A child லேருந்து அவனுக்கு தான் அந்த motor movements-லாம் he was swifter. Okay. Turning out, crawling, standing up-லாம் he was quicker than Vignesh. So எல்லாமே it was going so well. Both of them were growing up so nicely and then it hit us. அந்த ப்ளோலேருந்து எங்களுக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு to accept it took a very long time. ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு ஆட்டிசம்ங்கிற வேர்ட் நாட் மெனி நியூ. அதை எப்படி ட்ரீட் பண்ணணும், இஸ் திஸ் அ மெடிக்கல் கண்டிஷன், இஸ் திஸ் ட்ரீட்டபிள் பை மெடிசின்ஸாக தெரியல. தென் வி ரியலைஸ் தெர் இஸ் நோ மெடிக்கேஷன், தே ஹவ் நாட் ஃபவுண்ட் அ காஸ் ஃபார் திஸ் disability. So there is no way to treat it by medicines. So it's all therapies and continuous therapies. So the resources were very few and it was very expensive, and still even now autism is a very expensive disability to tackle. Right. You know what we need as human beings, the most important thing to comprehend, to think and to be able to communicate it verbally is lacking in them. Okay. So அது வந்து it's still a problem. It's still என்ன சொல்கிறது, அதை அக்செப்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமும் we have to face hardships and hurdles at every step. Okay. So how we have to manage each day, each moment is a challenge. அப்படிதான் எடுத்து சொல்ல முடியும். என்ன அப்படின்னா லைக் ஆட்டிசம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கே அது வந்து ஒரு பெரிய இடியாக இருக்கும்போது வெளியில் அந்த சொசைட்டியில் வெளியில் இருக்கவங்களோட அந்த டாக்ஸ் ஆர் த வே த பிஹேவ் டு த கிட் அப்படிங்கன்னு வரும்போது ஆஸ் அ மாம் அண்ட் டாட் அதை எப்படி நீங்கள் வந்து டேக்கிள் பண்ணீங்க? ஒன்றும் இல்லை, we try to explain. Okay. Even இப்போ ரீசெண்டாக இப்போ now 2 months ago நாங்கள் வந்து ஒரு ஷாப்பிங் மாலில் இருந்தோம். he was standing, he doesn't know what's happening around. இப்படி நிற்பா, வழி விடணும் அதெல்லாம் தெரியாது. So when he was standing, his hands accidentally hit a lady who was passing by. Okay. She at least called him an idiot 10 times. So நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். Sometimes when we explain, they don't they act as though like ஒரு நான் கேலண்ட் லுக் இருக்கும். வாட் ஆர் யூ டெல்லிங், யூ ஜஸ்ட் டெல்லிங் அ லை. இப்போ நம்ம போயிட்டு ஒரு இடத்துல வந்து கை வாஷ் பண்ணுறதே பக்கத்தில் இருக்கிற ஒரு மேலே அவன் டேப்பை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டான்.
பக்கத்தில் இருக்கிற ஒரு மேலே வாட்டர் ஸ்ப்ளாஷ் ஆகிடுது. ஸோ வென் ஐ சே சாரி, ஏம்மா அவருக்கு தெரியாதா தண்ணி அடிக்கும்னு தெரியாதா? அடிக்கும் தெரிஞ்சால் அந்த மாதிரி திறக்க மாட்டார். ஸோ த வெரி ஃபேக்ட் தட் ஐ ஆம் சேயிங் apologizing or his father is apologizing itself should make people, but not mostly I will say they are like inconsiderate and insensitive towards it. இப்போ கொஞ்சம் பேர் வந்து ஓகே இவனை வந்து பார்த்து தெரிஞ்சதுனால கார்த்திக் இப்படி ஒரு பாடுறான், இவனுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு many people have seen him on television, so they understand a bit. But still ஒரு we have to be careful. ரோட்டில் நடக்கிறதே ஒரு நிமிஷம் கை விட முடியாது. யாராவது ஒரு லேடியை இடிச்சிட்டானாக்கா it becomes because he is a grown up boy. People don't take it so nicely. I mean, not to blame them, but this is a fact. This is something that we have to tackle every day. I get it. So இவருக்கு வந்து எந்த வயசில் நல்லா பாடுறாரு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? அவனுக்கு ஒரு 3 வயசு இருக்கிறதே வந்து எந்த பாட்டு வந்தாலும் ரேடியோவில் he will catch the tune. அது ஜிங்கிள்ஸாக இருக்கட்டும், அப்புறம் இந்த நியூஸ் ரீடர் நிர்மலா பெரியசாமி அவங்க வணக்கம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் யுனிக்காக சொல்லுவாங்க. ஸோ அந்த வணக்கம் யூஸ் டு இமிட்டேட். அப்படியா? அந்த வணக்கம் அப்படியே சொல்லுவான். அப்போ எதுவாக இருந்தாலும் ஃபீமேல் சிங்கர்ஸ் ஆர் மேல் சிங்கர்ஸ் எல்லாமே பாடுவோம். அப்போ வந்து வாஸ் அண்டர் ட்ரீட்மெண்ட், இங்கே ஒரு சித்தா ட்ரீட்மெண்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போது வந்துட்டு அங்கே கிளினிக்கில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இவனை பாடு. ஸோ எல்லோரும் வந்து யூஸ் டு அவனுக்கு டியூன் பர்ஃபெக்டாக இருக்கும், பட் வேர்ட்ஸ் ஹேட் நோ கிளாரிட்டி. ஏன்னா அவனுக்கு வேர்ட்ஸ் கேட்ச் பண்ணிக்கவும் தெரியாது. அது அந்த சில சமயம் அந்த டிக்ஷன் ஆஸ் அ ப்ராப்ளம், அவனுக்கு அந்த பேச்சே வரலையா. அதனால் அப்போலேருந்தே பாட ஆரம்பிப்பான். ஒரு சீரியஸாக நாங்கள் வந்து ஒரு 7 years அப்படிலேருந்து நாங்களும் ஒரு டீச்சர் தேடிட்டு இருந்தோம். We could not find. We used to take him to many teachers. Problem is they will not understand him, and group session la even accommodate panna mudiyadu. They are very busy with to give him a one on one. So many things so avane ketupan, avane kathun paaduvan. Engalku veetla he used to entertain us. Okay, so ipo varaiku he didn't get it. He apro later on ஒரு in between ஒரு 11 years 12 years இருக்கறதே ஒரு டீச்சர் கிடைச்சாங்க. So that continuity went because she left the country. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அவனே தான் கேட்டுட்டு இருப்பான். எல்லாமே ஹிந்தி எதுவாக இருந்தாலும் கேட்டு அவன் இது பண்ணுவான். அப்புறம் கொஞ்சம் கம்ப்யூட்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே அங்கே அதில் வந்து டவுன்லோட் பண்ணி கேட்க ஆரம்பித்தான். அப்புறம் ஒரு ஆஜிவாசன் ஒரு ஸ்கூல் இருக்குது, சுரேஷ் வாட்கர்னு ஒரு மகாராஷ்டிரியன் சிங்கர். ஸோ அவரோட ஃப்ரான்ச்சைஸ் ஸ்கூலில் ஹி வாஸ் லேர்னிங். அண்ட் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு மெஹபூப் அலின்னு ஒரு சார் வந்து யூஸ் டு கம் ஹோம் அண்ட் டியூட்டர் இன் இந்துஸ்தானி. அண்ட் இப்போ வந்து அவன் ஹி கண்டினியூஸ் வித் ஒன் சார் கால் வினோத் குமார் அண்ட் ஹி கண்டினியூஸ் வித் திஸ் மெஹபூப் அலி ஆல்சோ. ஸோ இப்போ சம்திங் ஆன் எ டிஃப்ரெண்ட் ஜானர் ஏதாவது பாட சொல்லுங்க. ஓகே, ஒரு பழைய ரெட்ரோ சாங் பாட சொல்லலாம். ஓகே. அமைதியில்லாத நேரத்திலே, அமைதியில்லாத நேரத்திலே அந்த ஆண்டவன் என்னையே படைத்து விட்டான். நிம்மதியிழந்தே நான் அறிந்தேன், இந்த நிலையில் உன்னை ஏன் தூது விட்டான். நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. Nice, Karthik. Thank you. Good singing, Karthik. ஸோ நைஸ். எனக்கு வந்து அது ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே எனக்கு தெரியல. இஸ் வெரி நேச்சுரல் ஆக்சுவலி. ஐ டோன்ட் நோ ஏன் அந்த ஒரு இதை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல அந்த வேர்ட்ஸ் வந்து அவருக்கு கிளியராக வரல. பட் ஐ டோன்ட் ஃபீல் இப்போ ஹி இஸ் இம்ப்ரூவ்ட். முதல்ல இருந்தப்போ ஸ்டார்டிங்கில் வந்து வி ஹேட் அ லாட் ஆஃப் இஷ்யூஸ். இப்போ வந்து the Karthik that we see today is somewhere he has grown up so much in all respects of music, thanks to his sirs who have been so very nice and understanding. அது நான் சொல்லுவேன், அவங்க 2 குருவும் அவனுக்கு வந்து கிடைச்சவங்க வந்து they are a blessing, 2 blessings, angels of God. அவ்வளோதான். they have அவ்வளோ பேஷண்ட்டாக. எனக்கு கோவம் வரலாம், நான் கிளாஸில் உட்காந்துக்கிறதே அவங்க கூட, அவங்களுக்கு கோவமே வராது.
அவனுக்கு கொஞ்சம் மூடு சரியில்லை அப்படின்னாக்கா அவர் சொல்லுவார், ஓகே கார்த்திக் நீ கொஞ்சம் வேறு ஏதாவது பாடலாம், அவனுக்கு பிடிச்ச மாதிரி பாடிட்டு திருப்பி கொண்டு வர அவனை ரெகுலர் இதுக்கு. ஸோ போத் ஆஃப் தெம் ஆர் பீன் தே ஹேவ் கெப்ட் அ லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் இன் ஹிம் அண்ட் தே ரியலி டீச் ஹிம் வெல். ஐ திங்க் தே ஆர் த ரியல் குருஸ் அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் வந்து when it goes to school பேசிக் அந்த ஒரு 3 years 4 yearsல வந்து we have to put him into the school அப்படிங்கும்போது என்ன விஷயம்லாம் உங்கள் மண்டையில் ஓடிச்சு, என்னெல்லாம் யோசிச்சிங்க? அவனுக்கு வந்து ஒரு நார்மல் ஸ்கூலிங் கிடைக்கல. he has missed out on all the things that we have all enjoyed in childhood. ஒரு பியூர் இன்டராக்ஷன், ஒரு வெளியில் போயிட்டு விளையாடுறது, வெளில ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது, எதுவுமே he has missed out on all that small pleasures that we enjoyed. We have taken it for granted rather, which has come because he could not. ஏன்னா இப்போல்லாம் வந்துட்டு அந்த ஸ்பெஷல் நீட்ஸ் எஜுகேஷன் there is a lot of awareness. The normal school are inclusive. அப்போ அப்படி இல்லை. ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம், ஏன்னா அவனுக்கு வந்து முதல்ல இனிஷியலாக என்ன இருந்தது, ஒரு ஃபிசிக்கல் கண்டிஷன் வாஸ் ஆல்சோ நாட் குட். அவனுக்கு வந்து ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் இந்த இயர்ஸ் இருக்கும். அவனுக்கு பெயின் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது, எப்போதும் காது வலிக்கும். அப்புறம் he had a lot of teeth issues. அப்புறம் சாப்பிட்றது was a challenge. He would not eat. To give him it took us about until he was about 5 years ஒரு சாலிட் சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ we used to start him every day ஒரு ஆப்பிள் வேக வச்சு அதில் ஜூஸ் பண்ணி கொடுத்து, சூப் அப்படி அந்த மாதிரி கொடுத்து அப்புறம் சாஃப்ட் ரைஸ். And even now he has got a lot of intolerance to yeast. The mari bread and vinegar and adella vandu avnala he is very sensitive to that smell and taste. So we have to be very careful. Another normal schooling was ruled out. So when he was about 6 years we put him in a special school. I mean a center for special needs children. Anga enna they will group children according to the age, not according to the disability. So it has its pluses and minuses. Because especially children with autism enna issue naka they will try to imitate whatever we do. Right. But நம்மளோட behavior, our actions எல்லாம் should be perfect because he will. நான் இப்போ கால் போட்டேன்னா அவனும் கால் போட்டுப்பான். ஸோ இட் மே நாட் பி அப்ரோப்ரியேட் இன் பப்ளிக். ஸோ வி ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் as to how we behave in front of him because he tries to follow. We should be proper. We have to make him lead him by example. ஸோ அதனால அவன் அங்கே போய் ஒரு ஸ்பெஷல் நீட்ஸில் வந்து என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லைஃப்னு. இட் ஸ்டார்ட்ஸ் வித் ப்ரஷிங் த டீத், டாய்லெட்டிங், க்ரூமிங், அவனே ட்ரெஸ் பண்ணிக்கிறது, தலைவாரிக்கிறது, கொஞ்சம் பெரியவனான அப்புறம் வந்து ஷேவிங். Then they introduce him to side by side they introduce him to basic computers. So he's a left-hander. He types with just this finger in his left hand without looking at the keyboard. He will do anything errorless, any typing. He will reproduce if you give him or Excel sheet or a newsletter or whatever you give him, he will do exactly without any mistakes. And adukaprom already he used to avanoda paattu kosram avanukku and interestla he will be googling forever. He will find out new websites, latest endha paattu vandadalum theriyum. So school la vandu the computer training and basic math with calculator. So avanga vandu namakku mari maths addition kai vittu viral vittu ellam kediyadu ellame. And they ஒரு vocational training avan vandu bakery la work பண்ணினான். அப்புறம் லாண்ட்ரி, அப்புறம் ஃபேஷன் டிசைனிங், இந்த சீக்வென்ஸ்லாம் டைப் பண்ணுறது, அப்புறம் ஸ்க்ரீன் பிரிண்டிங், ஸோ மெனி திங்ஸ். அவன் ஸ்கூல் பேக்கரியில் வந்து he was the master cutter for samosas. ஸோ ஒரு 300 samosas 400 samosanaலும் half an hourல அவன் கட் பண்ணி கொடுத்துருவான். And these are the various things. Plus அவங்களுக்கு வந்து ஜென்ரலாக how they should be able to live a life of their own is the main concept in schooling. ஸோ இப்போ எங்களோட உட்காந்து அவங்க கேட்பாங்க இண்டிவிஜுவல் எஜுகேஷன் பிளான் ஐஇபின்னு சொல்லுவாங்க. அது தே வில் ஆஸ்க் அஸ் வாட் ஆல் யூ வாண்ட் அஸ் டு டீச் ஹிம், வாட் ஆல் யூ வாண்ட் ஹிம் டு லேர்ன் அப்படின்னு. ஸோ எங்களோட நாங்கள் சொல்லுவோம் ஓகே ஹீ டசன்ட் நோ டு வெயிட் ஆர் ஹீ டசன்ட் நோ டு ஆஸ்க். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஸ்மால் டாஸ்க்காக அதை டிவைட் பண்ணிவிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் கூட்டிகிட்டு போவாங்க. சூப்பர் மார்க்கெட் போனாக்கா என்னெல்லாம் வாங்கணும் முதல்ல we have to prepare himself what he needs to buy. He has to make a list of items that he needs to go. He has to have the money for it. Money concept இது வந்து different currencies காமிச்சு what is each denomination னு சொல்லி கொடுப்பாங்க. Then you go to the supermarket, take the cart, go to the respective pick out the items, check if they are correct, then come and wait at the cash checkout, pay the money, take that. அதே மாதிரி ஒரு ஃபுட் கோர்ட் கூட்டின்னு போனாக்கா என்ன ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும், go to the cashier, say the item you want, get it, go to the self-service food court naka, go and give it to the chef, he'll give you. Then after you eat, you empty the contents in the trash. Ella they divide it into so many tasks.
ஓகே ஸோ தே நோ எவ்ரி டாஸ்க் நம்ம வந்து ஓகே நம்ம ஜஸ்ட் கோ டு ரெஸ்டாரண்ட் ஆர்டர் கம் அவுட் அதான் அதுக்கு மேலே நமக்கு தோணாது பட் ஃபார் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ் ஈவன் ஷேவிங்க்கு ஒரு 12 or 15 ஸ்டெப்ஸ் தேவ் காட் எப்படி பண்ணணும் ஓகே ஸோ தே ஷுட் ஹாவ் அ டைம் சென்ஸ் இப்போ இவனுக்கு ஸ்டில் வி ஹாவ் அ ப்ராப்ளம் இஃப் ஹி கோஸ் ஃபார் ப்ரஷிங் we have to keep reminding him Karthik come out so அந்த டைம் சென்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் them ஸோ இதுக்குள்ளே வரணும் இந்த டைம்குள்ளே நீ வரணும் அப்படின்னு ஸோ அதுதான் ஸ்கூலிங்கில் மெயின் திங் and they also try to find a work placement for these children as they grow older according to their ability skill sets அதுக்கேற்ற மாதிரி ஸோ இதெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் ஹீ இஸ் டூயிங் இட் ஆன் இஸ் ஓனா எல்லாமே அவரே பார்த்துக்குவாரா ஆமாம் எனக்கு கடைக்கெல்லாம் நாங்கள் தனியாக அனுப்ப முடியாது ஓகே சரி சூப்பர் மார்க்கெட்டில் கூட்டின்னு போனால் அவனுக்கு என்ன வேணுமோ அவன் பிக்கப் பண்ணிப்பான் but we can't let him out on his own without supervision because he cannot still verbally communicate and the comprehension அவனுக்கு ரொம்ப லிமிட்டடாக இருக்குது and ரோட்லேயும் இன்னும் கொஞ்சம் பயம் இருக்குது வண்டிலாம் வந்தால் பயந்துருவான்